காவல்துறை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மாநாடு நடத்துவதாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் 9 பக்க அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். அதில் மாநாட்டிற்கு தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மாலை 4 மணிக்குள் மாநாட்டு திடலை வந்தடைய வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவல்துறை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும். தொண்டர்களை அழைத்து வரும் மாவட்ட பிரதிநிதிகள் நபர்களின் எண்ணிக்கை 2 நாட்களுக்கு முன்னதாக தெரிவிக்கப்படும். மாநாட்டு திடலில் பாதுகாப்பான குடிநீர் மற்றும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கு குழந்தைகள் வருவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படும். கர்ப்பிணி பெண்கள், பெரியோர்கள் ஆகியோருக்கு பிரத்யேகமான இடம் ஒதுக்கி இருக்கை அமைக்கப்படும். போதுமான அளவிற்கு கழிவறைகள் அமைக்கப்படும். கட்சித் தலைவர் விழா மேடைக்கு வந்து செல்வதற்கு ஏதுவாக தடுப்புகளுடன் கூடிய பிரத்யேக வழித்தடம் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அமைக்கப்படும். சென்னை திருச்சி ரயில் பாதை அருகில் மாநாட்டு திடலில் இருந்து பொதுமக்கள் யாரும் செல்லாதவாறு தகுந்த தடுப்புகள் அமைக்கப்படும். திறந்தவெளி விவசாய கிணறுகள் அடையாளம் காணப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்படும். மக்கள் வாகன நிறுத்துமிடத்தில் இருந்து இயல்பாக மாநாட்டு திடலுக்கு செல்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி விசாலையில் நடத்தப்படும் என்று விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஏற்கனவே திட்டமிடப்பட்ட மாநாடு தேதி மாற்றப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமாலை சந்தித்து மாநாடு தேதி மாற்றப்பட்டுள்ள விவரத்தை எடுத்து கூறி அதற்காக அனுமதி மற்றும் பாதுகாப்பு கேட்டு மனு ஒன்றை புசி ஆனந்த் கொடுத்தார். ஏற்கனவே காவல்துறை விதித்துள்ள நிபந்தனைகளை எந்தெந்த முறைகளில் பின்பற்ற இருப்பதாகவும் மேடை, திடல், வாகன நிறுத்தம், வழித்தடங்கள், தேசிய நெடுஞ்சாலை இவற்றை உள்ளடக்கிய மாதிரி வரைபடத்தையும் இணைத்து கொடுத்தனர். இம்மனுவை பெற்ற கூடுதல் எஸ்பி திருமால் இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலனை செய்து பதில் தெரிவிப்பதாக கூறினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய புசி ஆனந்த் திட்டமிட்டபடி அக்டோபர் 27ஆம் தேதி நிச்சயம் நடைபெறும் என்றார். விளக்கத்தை நாங்கள் அளித்திருக்கிறோம். ஆகவே இந்த மாநாடு மிக சிறப்பாக வெற்றி மாநாடாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். அதுதான் நான் எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பார். அதுபடி யார் இதை மாதிரி கலந்துக்கிறாங்க போகிறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு முறையாக நாங்கள் அறிக்கை கொடுக்குறோம் என்பது இந்த நேரத்தில் அதான் நான் சொல்லிட்டேன்ல. எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பார் என்று மிக விரைவில் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார நாங்கள் ஆரம்பிச்சோம். எல்லாத்துக்குமே நாங்கள் விளக்கத்தை கொடுத்துட்டோம். அதனால் அடுத்த மாதம் 27ஆம் தேதி கண்டிப்பாக மாநாடு நடைபெறும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.